फ्रेंड्स நீங்க பாத்துட்டு அக்னி தம் சேனல். இன்னைக்கு நாம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா டைரி மில்க் வாங்கியிருக்கோம். இந்த டைரி மில்க் தான் அன்பாக்சிங் பண்ணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கூடவே இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு சேலஞ்சும் பண்ண போறோம். வின் பண்றவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையும் தர போறோம். இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அவுட் வீட்ல இருந்தபடியே ஈஸியா மணி ஏர்ன் பண்றதுக்கு பெஸ்டான ஆப் தான் பினமோ. இந்த பினமோல இருக்க கிராஃப மேல போதா கீழே போதான்னு ஃபோர்காஸ்ட் பண்றது தான் நம்மளோட வேலையே. இந்த ஆப்ல நான் 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி கிராஃப் மேல போகுதுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ஆப்ல 350 ரூபீஸ்ல இருந்து ஃபோர்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கிராஃப் மேல போகுதுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்கேன். எஸ், நான் ஃபோர்காஸ்ட் பண்ணது கரெக்ட். இதுல ஏர்ன் பண்ற மணியை பேடிஎம் மூலமாவோ இல்ல பேங்க் அக்கௌண்ட் மூலமாவோ 24 ஹவர்ஸ்ல நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி 350 ரூபீஸ்க்கு ஜாயின் பண்றவங்களுக்கு 65000 டெமோ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸ்கிரீன்ல இருக்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் டெபாசிட் டபுளா மாறும். 400 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா 800 ரூபாயா மாறும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பினோமோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்தியால இருக்க 2 மில்லியன் பினோமிஸ்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேனல்ல நோட்டிஃபிகேஷன் யாருமே போகிறதுல நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இந்த வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் டைரி மில்கை அன்பாக்சிங் பண்ணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டப்பாவை நம்ம அசோக் கூட சேர்ந்து அன்பாக்சிங் பண்ணலாம். அசோக் உள்ளார வாடா. இந்த மாதிரி லவ்வர்ஸுக்கான ஐட்டம் எல்லாம் நீ தான் பண்ணணும். சிங்கிள் என்னையா கூப்பிடலாம். பரவாயில்லடா, நமக்கு தான் யாருமே வாங்கி தரதுக்கு ஆள் இல்ல. நீ தான் வாங்கிக்கிறா. ஸோ பாருங்க மக்களே, லவ்வர்ஸ் டேக்காக இவன் கிஃப்ட் வாங்கியிருக்கு, டைரி மில்க் வாங்கியிருக்கான். எனக்காக நான் வாங்கிக்கிறேங்க. ஒரு ஆசைன்னு ஒன்று ஆள் தான் வாங்கி தரதுக்கு இல்ல. அட்லீஸ்ட் ஆசையாச்சும் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அமேசான் டப்பா வாங்கியிருக்கோம். சரி, இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணலாமா? சதக்கு எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குங்க. வேற லெவலில் இருக்கும் போல. எத்தனையோ பேர் லவ்வர்ஸ் வாங்கி தந்துருப்பாங்க. ஆனால் லவ்வர்ஸுக்கு தான் வாங்கிக்கிறான். பாருங்க, எனக்கு ஆள்லாம் இல்லைடா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் இருக்கு, தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கவர் இருக்கு, தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய டைரி மில்க் இருக்குங்க. இது ஒன்று வந்துட்டு 250 கிராம் நினைக்கிறேன். ஆமாம், 2 வாங்கியிருக்கோம். ஸோ இது 2 அப்புறமேட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக மெயின் டைரி மில்க் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வேற லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வேற என்னடா இது? என்னடா இது? ரீயூசபிள் ஐஸ் பேக். புதுசாக இருக்குடா. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரி மில்க் உருகாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்க. गाइस, இப்போ நம்ம இந்த டைரி மில்கை ஓபன் பண்ணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்ன டைரி மில்க், ஐ மீன் இந்த டப்பா மாதிரி இருக்கிற டைரி மில்க் ஓபன் பண்ணலாம். சோ ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு. இந்த டைரி மில்க்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புல்லுன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னடா வர மாட்டேங்குது, எடுக்க முடியாது போல. அவ்வளோதானா? அவ்வளோ. ஸோ காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா புல்லுன்ற மாதிரி இருக்கு. இது இழுத்துட்ட உடனே இந்த இடத்துல நம்ம நேம் எழுதி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம். அவங்களோட ஆளுக்கு கொடுத்துக்கலாம். எனக்கு தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேற எதுவும் இல்லை. அதை தாண்டி இப்போ வந்து ஸ்கேன் கொடுத்துருக்காங்கடா. ஆமா, இந்த இடத்துல ஸ்கேன் பார்த்தீங்கன்னா எதுக்கோ கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இதை பார்த்தோன்னா ஐ லவ் யூன்னு இருக்கும் போல. என்னன்னு தெரியல. ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் கிடைக்குதுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்டை ஓப்பன் பண்ணி தான் நம்மளோட டைரி மில்க் எடுக்கணும் போல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க நம்மளோட டைரி மில்க். சரி, ஓகே, இதை நம்ம அப்புறமேட்டு சாப்பிடலாம். ஸோ இதே போல தான் இந்த டைரி மில்க் இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம இந்த பெரிய டைரி மில்கை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் உள்ளார என்ன இருக்குமோன்னு எனக்கு ஒரு செம கியூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ இந்த டைரி மில்க்கு சாக்லேட் சரி விடுறாப்பா. அழகாக ஓப்பன் பண்ணோம். கேட்பரி சிம்பிள் அது கொடுத்துருக்காங்களா? ஆமா, அது மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. அசோக் வேலை பார்த்துக்கோங்கப்பா. 650 ரூபாயில எத்தனை பிரியாணி சாப்பிடலாம்? 7 பிரியாணி சாப்பிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோமா? இப்போ எடுக்கலாம். 1 2 3 டஷல். என்னடா இது? பிறந்த நாளுக்கு தர மாதிரி தந்துருக்காங்க. ஆமாண்ணா, 2 ரூபாய் சாக்லேட் மாதிரி இருக்குடா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கும் இதில்? எண்ணி பார்க்கலாமா? 36 பீஸ் தான், பின்னாடி தான் போட்டிருக்கு. 36 பீஸ் இதில் இருக்காங்க. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைங்க. இது எதுக்கு மொத்தம் 500 எவ்வளோடா? 600 ரூபாய் கிட்ட விற்கிற 50 ரூபா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 650 ரூபா விலைன்னு போட்டிருக்கிறது ரொம்ப ஓவர் தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்க்கையில் ஒரு வாட்டி நம்ம சாப்பிட போனோம். ஆள் தராமல் நாமளே சொந்தமாக வாங்கி சாப்பிட்டுக்குவோம். என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஆமாம், மெல்ட் ஆயிருக்குங்க. ஆமா, லைட்டா மெல்ட் ஆயிருக்கு. ஓகே गाइस, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டைரி மில்க்கும் நீங்க அன்பாக்சிங் பண்ணி இங்க பாத்துருப்பீங்க. இப்போ நம்ம இத சேலஞ்ச் தான் பண்ண போறோம். வாங்கி தரதுக்கு ஆளு நல்லா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நாம தர போறோம். எங்கேயோ போய்டா நீ, எங்கேயோ போய்ட. என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டைரி மில்கை யார் அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தொகையும் கிடைக்கும். ஸோ நமக்கு மொத்தம் 4 பேர் இருக்காங்க. நானும் வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஜெயிச்சுட்டா இந்த காசு யாருக்கும் கிடையாது, பாக்கெட்ல வச்சுக்க வேண்டியதான். சரி, ஓகே. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை சாக்லேட்? 36 இருக்கு. மொத்தம் 4 பிரிக்கணுமா? 4 பிரிச்சு எத்தனை வரும்? 9. ஆமா, 9. ஆமா, இப்போ நான் வின்னர். சரி, ஓகே. 1 2 3 9 இருக்குடா. ஓகே गाइस, இப்போ நம்மளோட டைரி மில்கை சூப்பரா பிரிச்சாச்சு. இப்போ ரெடி ஈட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஜூட். மெல்ட் ஆயிடுச்சுங்க.
அருமையா இருக்குங்க, செம்ம டேஸ்ட். டைரி மில்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற 5 ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா முந்திரிலாம் எதுவுமே போட்டு வைக்கலங்க. திருத்துறேங்கடா முந்திரி இருக்கும். அப்படியா இருக்காது. ஏய் என் சாக்லேட் காணா. 2 ஆட்டு வந்திருக்கு டைரி மில்க்ல. சாம என்னடா இன்னும் 2 தான் இருக்கு. சாமுக்கு தான் 5000 ரூபா. 5000 ரூபா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டு தெரியுது. இதில் வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா சாம. யார் ரெண்டாவது? அக்னி ஸ்குவாட். பேப்பர்ரா, அந்த பேப்பர்ரா, அந்த பேப்பர்ரா. End of flashback. அப்ப நீ இல்ல என்ன சாப்பிட திருச்சி பையனா ரெண்டாவது வந்து சரண் தான். ஏய் எப்படி அடிச்சு போடுற? கம்மியா இருக்கும்போது என்னடா ரெண்டாவது சரண். ஏய் என் தம்பி திருடுறான்டாவா. வந்து நான் ஒண்ணு. ஏய் நீங்க 2 பேரும் 8 அசோக் 7 தான். ஏடா 7 தான் சாப்பிட்டா. நான் 10. ஓகே गाइस, இப்போ இந்த பெரிய சாக்லேட் சாப்பிட்டது ஹாட் சாக்லேட் சாப்பிட்டதுல பாத்தீங்கன்னா நம்ம சாம் தான் வெற்றியாளர். ஸோ அவனுக்கு வந்துட்டு இப்போ பரிசு தொகையை கொடுக்க வேண்டியதா. ஸோ 5000 ரூபாய் பார்த்துக்கோங்க, கையெழுக்க கொடுக்குறேன். வெற்றியாளர். சரி ஓகே, இந்த டைரி மில்க் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே பெரிய டைரி மில்க். இது நம்ம அப்புறமேட்டு வேற ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன விஷயம், செகண்ட் பிளேஸ்க்கு தண்டராஜ் இது கொடுக்குறாங்க. ரொம்ப 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 நன்றி. கட் பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி தண்டராஜ். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப கட் பண்ணிடுவோம். ஆறுதல் பரிசு பாருங்க, எனக்கு கொடுத்துட்டு போடுவாங்க. அப்புறம் இதுல ஜெயிக்காத ஒரே ஆள் தண்டராஜ் மட்டும் தான். அவனுக்கு மட்டும் நீங்க ஏதாவது பண்ணி விடுங்க. ஆறுதலா அதுக்காக ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஆமா, அது மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக டைரி மில்கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த டைரி மில்கை ஓப்பன் பண்ணலாமா? ஏதோ ஒரு சைடு பீரா நான் எந்த சைடு வச்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த ஆர்ட் ஷேப்பில் இருக்கும். அதுதான் இது இந்த டைரி மில்கோட ஸ்பெஷாலிட்டியே. 300 ரூபா 2 பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். உனக்கு தெரியுது லவர்ஸ் தெரியும். என்ன பண்றது? என்னடா ஆட்டு மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ஆட்டுக்கு தான் வந்துட்டு இந்த டைரி மில்க் வந்துட்டு வேல்யூவே. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஸோ அதனால தான் இப்படி இருக்கு. ஸோ கைஸ், இந்த டைரி மில்க் நம்ம ஓப்பன் பண்ணோடனே உள்ளார பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர்ல ஆட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டுக்கு தான் இந்த டைரி மில்க் வேல்யூவே. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 325 ரூபாய். கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம 4 பிரியாணி சாப்பிடலாம். இது வந்துட்டு செமையா வாசனை அடிக்குதுங்க. இல்லை என்ன வாசனை பார்க்குறேன்? ஸ்ட்ராபெரி வாசனை அடிக்குதுங்க. சரி ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம நண்பர்கள் கூட சாப்பிடலாம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க? 44 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு வந்துட்டு 11 பீஸ். ஆட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனா போய் சேர்ந்துடும். சோ गाइस, இப்போ நம்ம ஆட்டை மட்டும் தனியா எடுக்கலாம். வாவ், வேற லெவல்ல இருக்குங்க. गाइस, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் ஷேப்ல இருக்கத சாப்பிடலாம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குத்துறலாம். ஏய் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏய் கத்தில வெட்டு. அப்படி இல்லடா. ஏன்டா இதயத்தை துண்டாக்குறீங்க? எனக்கு மனசே ஐய் அத நீ கம்ப்யூட்டர் சொல்லணும். நம்ம சிங்கிள் நாம சாப்பிடலாம். ஏய் என்னடா சிங்கிள்? நாங்க ஆட்டே நசுக்கி சாப்பிடுவோம். ஆமா, பாதி பாதியா சாப்பிடுவோம். ரோஸ் மில்க் மாதிரி ஏமாத்திட்டானுப்பா. இது புளிக்குது லைட்டா. மில்கி பார் அப்போ சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. லைட்டா புளிக்குதானா? எனக்கு இந்த வாரம் இதெல்லாம் தவறான விஷயம். பாருங்க பாம்பு அப்படியே ஒரே வாயில போட்டுருவோம். இப்போ பாரு, நானும் ஒரே வாயில போறேன். ஆரம்பிச்சிட்டா? ஆமா, சொல்லவே இல்ல. டேய் என்னடா பண்ற? என்ன இப்படி சாப்பிடுறீங்க? வாய பாருங்களா. ஒரு படத்துல கேசரினால வாயில வச்சுட்டு பேச முடியாம இருப்பானே, அத மாதிரி சாப்பிட்டுருக்கான் நம்ம சாமி. A few moments later. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல டைரி மில்க் சேலஞ்சர் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் உள்ள டைரி மில்க் சேலஞ்சர் நாங்க 4 பேரும் சாப்பிட்டு வெற்றியாளர் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு 5000 ரூபாய் வந்துட்டு வெற்றி பெற்றது நம்மளோட சாம் தான். லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கரெக்டா தானே சொல்றேன் गाइस. அப்புறம் டைரி மில்கோட டேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாய் டைரி மில்க் 10 ரூபாய் டைரி மில்க் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருந்துச்சு. மத்தபடி ஸ்பெஷலா அந்த முந்திரி அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த டைரி மில்க்ல இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைரி மில்க் ஒர்த்தே கிடையாது தான். வேலண்டைன்ஸ் டேக்காக நம்ம லவ்வர்ஸ் ஆளுக்காக வாங்கி கொடுக்கறதுல ஒர்த்தா இல்லன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, இதை நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வந்துட்டு பெல் சிம்பல் அப்படியே அமைக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், பை. டான் டான்.